Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alal salat, hayya 'alal salat, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாகும் புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வல்ல இறைவன் நமக்கு உலகில் எத்தனையோ விதமான துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கக்கூடிய பூமியில் அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கெல்லாம் வழங்காமல் நம்மை தேர்ந்தெடுத்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்ச்சியினுடைய அந்த முடிவுகள் எல்லாம்
இன்றைக்கு வெளியாகி அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்ட பல பகுதிகள் முன்னிலை வகிக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் 500 மதிப்பெண்களுக்கு 499 பெற்ற மாணவிகளை பல பேர்களை பார்க்கிறோம். 3 பெண்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். ஒருவர் பொள்ளாச்சியை சார்ந்தவர், இன்னொருவர் உடுமலைப்பேட்டையை சார்ந்தவர், இன்னொருவர் அரியலூரை சார்ந்தவர் என்று இப்படி 3 பேரும் சமமாக 499 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி என்ன சொல்லுகிறது, கல்வியை பற்றி இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்துகிறது என்று பார்த்தால், உலகில் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று கல்வியை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தை யாராவது காட்ட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கல்வியாளர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். பல இடங்கள்ல பார்க்கிறோம். கல்வியாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக இருப்பார்களா என்று அல்லாஹ் கேள்வியே கேட்கிறான். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், கல்விக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்து முதலாக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, படைத்த உமது இறைவனின் திருப்பெயரை கொண்டு படிப்பீராக, ஓதுவீராக. எப்படின்னு பாருங்க, படைத்த உன்னுடைய இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு படி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் திருமறை குர்ஆன். மனிதனுடைய வாழ்வினுடைய அத்துணை அம்சங்களும் பொருந்திய திருமறை குர்ஆன் பேசுகிறது. என்ன சொல்லுது? படி. முதலாக இறை தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வசனம் சொல்லுகிறது படி. அப்ப எந்த அளவிற்கு கல்வி சம்பந்தமாக அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், கல்வியாளர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, கல்வியாளர்கள் தான் எப்படியா அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அல்லாஹ்வை பயப்படுறது யார் அதிகமா? கல்வி கற்றவர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும். ஆனா இந்த உலகம் எப்படி தோன்றது, வானம் எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குது, இதனுடைய செயல்பாடுகள் எப்படி, அண்ட கிரகங்களும் அனாச்சாரங்களும் இப்படி எல்லாம் எப்படி சுழல்கிறது, எப்படி என்று அத்தனையும் யார் தெரிந்து வச்சிருப்பா? கல்வியாளர்கள் தெரிந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் அவன் புரிந்து கொண்டிருப்பான். அப்ப அவன் தான் அல்லாஹ்வை அஞ்சுவான் என்று சொல்லுகிறார். பார்க்கிறோமா இல்லையா? அதே நேரத்தில் கல்வி பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் கல்வியுடைய பாதையை அப்படி தேடிக்கொண்டு செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதையை நாம் இலகுவாக ஆக்குவோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்வியுடைய பாதையை யார் அப்படி நோக்கி போறாங்களோ அவளுக்கு சொர்க்கத்துடைய பாதை இலகுவா ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கல்வி என்பது உங்களிடம் துளைந்து போன ஒரு பொருள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்விங்கிறது எப்படி சொல்றாங்க? தொலைச்சிட்ட ஒரு பொருள் உங்கள்கிட்ட. அப்ப என்ன செய்வீங்க? எங்க கிடைக்குது, எங்க இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. வீட்டுல இருந்து வர்றோம், இங்க வருவதற்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 1 கிலோமீட்டர். வர்ற வழியில திடீர்னு நம்ம செல்போன் காணாம போச்சு, வர்ற வேகத்தில் மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் திரும்ப போறோம், எந்த பகுதியில பார்த்தாலும் காணோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் யார் வரான்னு திருன்னு பார்த்துட்டே இருக்கிறார். டக்குன்னு போய் வண்டி நிறுத்தி, என்னோட போன் கிடைச்சிருக்குங்களா, இருக்குதுங்களா, பாத்தீங்களா, இப்படி மிஸ் பண்ணிட்டேன் சொல்லுவோமா இல்லையா? உடனே அவர் என்ன சொல்லுவாரு? ஆமாங்க, யாருன்னு தெரியல, போட்டு போயிட்டாங்க என்று இதை காட்டுறாரு. அப்ப ஆமாங்க, இதான் என் போன், என் போட்டோ இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஓபன் பண்ணி பார்த்தா போட்டோ இருக்கு, கொடுத்துட்டாரு. என்ன செய்வோம்? இல்லைங்க, நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த வழியில வரும்போது எங்கேயோ விழுந்துருக்குங்க, இங்க நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால வேணான்னு கொடுப்போமா? அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கல்வி என்பது உங்களிடம் தொலைந்த ஒரு பொருள். எங்க கிடைச்சாலும் எடுத்துக்க, தொலைஞ்சிருச்சு, எங்க கிடைத்தாலும் எடுத்துக்கொள் என்று சொல்கிறாங்க. நல்ல கல்வியை, உலகத்தில் எத்தனையோ விதமான கல்வி இருக்குது, அதுல நல்ல கல்வி எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை என்ன செய்யணும்? அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று கல்வியை
அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் உலகிலேயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் கல்வி பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு இடங்களிலும் பாருங்க அல்லாஹ் கல்வி பற்றியே போதித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனையா நாம் என்ன வைக்கணும்? காசு வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், வேலை வேணும், இப்படி 1000 ஒப்பமா இல்லையா, குழந்தை வேணும்னு. இது போக நீ கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அளவிற்கு கல்வியை பற்றி அதிகமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் திருமறை குர்ஆனுடைய உபதேசத்தை தெரியாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழிகளை அறியாமல் எப்படி போயிட்டாங்க என்று பார்த்தால், ஒரு பக்கம் பாருங்க எப்படி நம்மளுடைய குழந்தைகளை சர்வசாதாரணமா ஒரு 1ஆம் வகுப்பு சேர்த்தணும் வைங்களேன். இப்ப போய் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது, எல்லா பக்கம் போய் விசாரிச்சு பாருங்க. ஒரு 1ஆம் வகுப்பு ஒரு மாணவனை சேர்த்தணும்னு சொன்னா இந்த பகுதியில் உள்ள அத்தனை ஸ்கூலும் போங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுருங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு போனா சர்வசாதாரண 30,000 ரூபாய் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வருடத்துக்கு. பஸ் ஃபேர்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஒரு சிலர் தரமா, ஒரு சிலர் ஒரு சில பள்ளிகள்ல ஒரு சிலர் தரமா, ஒரு சில பள்ளிகள்ல ஒரு சிலர் இல்லாமா. என்னன்னு கேட்டா யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் நாங்க தருவோம் அப்படிமா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் நீதா வாங்கிக்கணும் நாங்க சொல்லிடுவோம் என்று சொல்றோம். இப்படி தாறுமாறா இருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க, கல்வி என்பது அத்தியாவசிய தேவை. ஆனால் அதை ஒருவன் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு அவல நிலை நினைக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அரசாங்க பள்ளிகளில் கல்வி தரம் இருக்கிறதா என்று சொன்னால் முன்பு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக மேம்பட்டு இருக்கு, மறுக்க முடியாது. ஆனால் எப்படி படிக்க வைக்கக்கூடிய அந்த மனநிலை தான் நம்மிடம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, அதிகமான மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் இன்னைக்கு வட்டிருக்குதா இல்லையா? 10ஆம் வகுப்பு, சென்ற வாரத்துல கூட 12ஆம் வகுப்பு தேர்வுகள் வந்தது. அப்ப இந்த நிலையில் என்னன்னு சொன்னா, இந்த மதிப்பெண் போதையால் மதிப்பெண் அதிகமாக வாங்கணும் என்பதற்காக அந்த குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி அவனை பாரு, இவனை பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு என்று எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி பல பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், குழந்தைகளை துன்புறுத்துகிறார்கள். இப்ப எல்லாம் செய்யலாமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? குழந்தைக்கு நல்ல விஷயங்களை ஊட்ட வேண்டும். நீ படித்தால் பிற்காலத்தில் இப்படி மாறலாம், பிற்காலத்தில் இப்படி வரலாம் என்று சொல்லலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? கல்வியாளர்களுக்கு நாம் தரஜாக்களை உயர்த்துவோம். தரஜான்னு சொன்னா அந்தஸ்துகளை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் சொல்றான். போய் பாருங்க, கல்வியாளர்கள் ஏதாவது ஒரு மாநாடு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு சொன்னா பல டிகிரிகளை வாங்கியவர்களை முன்னிலையில் உட்கார வைத்திருப்பார்கள். என்னன்னு சொன்னா இவர் மிகப்பெரிய ஒருவர், பல டிகிரிகளை முடித்திருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்லுவார்கள், இவர் மிகப்பெரிய ஒரு கல்விமான், இவர் கல்வி தந்தை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப அந்த அளவிற்கு கல்வியாளருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லுவதை நிதர்சனமாவே பார்க்கிறோம். ஒரு வேலைக்குன்னு போய் ஒரு சாதாரண ஒரு ஊழியர் சேர்ந்தா என்ன சொல்லுவான், எப்ப உனக்கு மாசம் 10,000 ரூபாய் ஏப்பா, நீ இந்த வேலையை செய்யணும், இந்த பொருளை எடுத்து கொடுக்கணும், இதை வாங்கணும், இது குடிக்கணும், இது எழுதி வைக்கணும், இப்படி சொல்லுவான். இதே கல்வி உள்ள தரம் உள்ள ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறான்னு சொன்னா அவனுடைய நிலை என்னவா இருக்கும்? தம்பி உனக்கு இந்த சேர் எடுத்துருப்போம், இந்த இது இருக்கும், நீ இங்க பாத்துக்க, கம்ப்யூட்டர் வேலையை செஞ்சுக்க, உனக்கு இவ்வளவு சேலரி கிடைக்கும், மாசம் 30,000 சொல்றானா இல்லையா? பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த கல்வியினுடைய தரம் என்பது 10,000 வாங்குறவனுடைய நிலைமை எங்க இருக்குது, அதே டிகிரி வாங்கி ஐடியில போய் இருக்கிறவனுடைய அந்த 1 லட்சம் நிலைமை பாருங்க. ஆனால் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குது, இதில் எந்த இடத்தில் கோட்டை விடுகிறோம் யோசிச்சு பாருங்க. கல்வி விஷயத்துல நிறைய பேர் போய் என்ன செய்யறோம், கான்வென்ட் தான் வேணும், கல்வி தான் வேணும், எனக்கு அப்படித்தான் வேணும், இப்படித்தான் போய் விழுகிறோம். தவறு கிடையாது. என்ன, நான் கை நாட்டா இருக்கிறேன், என் மனைவிக்கு எழுத படிக்க தெரியாது என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த கல்வியை பற்றி நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் பேங்குக்கு போங்க. நீங்க அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, வேற பேங்குக்கு போனா நீ யாருன்னு கேட்கலாம். நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்குக்கு போங்க, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கு சேரல, யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. யார் யார் வர்றா, யார் யார் போறா, என்ன செய்யறான்னு பாருங்க. நிறைய பேர் வருவார்கள், அக்கௌண்ட்ல பணம் போடுவான், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், எடுப்பான், குடிப்பான். பல பேர்கள் பல ஆலோசனைகள் கேட்பார்கள், போவார்கள், வருவாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு புறம் பார்த்தால் செலானை புள்ள பண்ண தெரியாம, அக்கௌண்ட்ல எப்படி பணத்தை போடணும் என்று தெரியாமல் யாராவது எழுதி தருவார்களா என்று பல நபர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். பார்த்துக்கிறீங்களா? தம்பி இதை செலான் புள்ள பண்ணி கொடுப்பா, இதை புள்ள பண்ணி கொடுப்பா, இதை எழுதி கொடுப்பா. பாருங்க. அப்ப என்ன நிலை,
நாம் சிறு வயதில் கல்வி கற்றுக்கொள்ளாததனால் நம்ம குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது பெற்றோருடைய பிரச்சனைகளா இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம். யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு அறிவு வந்திருக்குமா இல்லையா? அந்த கட்டத்தில் நம்ம பழகணும். நமக்குன்னு ஒரு அறிவு வந்திருக்கும். ஒரு 28-30 வருஷம் தாண்டி இருப்போம். அப்ப இந்த நேரத்தில் இதை எப்படி இலகுவாக கற்றுக்கொள்வது? இன்னைக்கு எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கு. நம்மளுடைய செல்போனை எடுத்தாலும் கூட கற்றுக்கொள்ள முடியும் இலகுவாக. ஆனால் நாம் என்ன செய்வோம்? அதற்கு மெனக்கிட மாட்டோம். வேற எதையோ போய் பார்த்துட்டு வேற ஏதோ நம்மளுடைய சிந்தனைகளை செலுத்துவோம். ஆனால் கல்வி என்பது மிக மிக முக்கியம். அதே நேரங்களில் இன்றைக்கெல்லாம் நாம் சுயமாக வாகனங்கள் வைத்திருக்கிறோம். பைக் வச்சிருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம். எந்த தேவைக்குமே போக்குவரத்தான பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய ரயிலையோ பஸ்ஸையோ நாம் அதிகமாக பயன்படுத்துவது குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்து நிலையத்துக்கு போய் பாருங்க, பல பெண்கள் பல ஆண்கள், தம்பி இந்த பஸ் இந்த ஊருக்கு போகுமாப்பா, இந்த வழியில போகுமாப்பா, பார்த்து சொல்லுப்பா. எத்தனை நபர்கள் கேட்கிறார்கள். என்ன காரணம்? அந்த படிக்க தெரியும், அந்த கல்வி ஞானம் இல்லாம போச்சு. அப்ப அந்த அளவிற்கு நாம் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுவும் இஸ்லாமிய மார்க்க சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று கல்வியை உயர்த்தி சொன்ன ஒரு மார்க்கம் உலகத்தில் இல்லை அடிச்சு சொல்லலாம். ஆனால் இஸ்லாமியர்களை போன்று கல்வியில் பின்தங்கியவர்கள் யாருமே இல்லை. இந்திய கவர்மெண்டே கமிஷன் அமைக்கிறது. அதில் எப்படி மற்ற எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களை விட கல்வி விஷயத்தில் பின்தங்கியவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கும். இதை பார்த்து விட்டு தான் அரசாங்கமே நமக்கு என்ன செஞ்சுச்சு? 3% உங்களுக்கு இடஒதுக்கீடு தரப்போம், அப்படியாவது படி, அப்படியாவது முன்னேறி, எல்லா துறைகளிலும் உள்ளே வா என்பதற்காக அரசாங்கமே நமக்கு சலுகை வழங்கியது. ஆனால் பார்க்கிறோம் கல்வி விஷயத்தில் இன்னைக்கு பின்தங்கிதான் இருக்கும். இப்ப இந்த தேர்வு முடிவு வெளியாச்சா இல்லையா? இப்ப 10வது மாணவன் நம்மளுடைய குழந்தைகள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஏதாவது ஒரு அஜாக்கிரதையால் அல்லது அவனுக்கு அந்த சப்ஜெக்டுடைய புரியாத காரணத்தினால், அவனுடைய மூளைக்கு என்னன்னே விளங்காத ஒரு காரணத்தினால், அல்லது இந்த கல்வினா நமக்கு என்ன, இதனால என்ன கிடைக்கும், இல்ல லாபம் என்று புரியாததனுடைய விளைவால் என்ன செஞ்சிருப்பான்? ஏதாவது ஒண்ணுல ஃபெயில் ஆயிருப்பான், அல்லது 2ல ஃபெயில் ஆயிருப்பான். மீண்டும் அவனை பூஸ்ட் கொடுத்து படிக்க வைக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சிருப்பான்? நீல படிப்பதற்கே லாய்க்கு இல்லை, நீல மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, போ வேலைக்கு என்று அனுப்புவார். பல நபர்கள் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அவனுடைய நிலை என்னவாகும்? இந்த 10வது தான் படிச்சிருப்பான், அதற்கு மேற்கொண்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கடைசியில என்னவாகும்? அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து அவன் குடும்பம் நடத்துவது அத்தனை விஷயத்திலும் கேள்விக்குறியா நிற்கும். இதுல ஒரு சிலர் டேலண்டா இருப்பாங்க, படிப்பறிவு இல்லைனாலும் உலக அறிவு இருக்கும், பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிப்பது எப்படி சேமிப்பது என்கின்ற அறிவு இருக்கும், தப்பிச்சு குழைச்சு மேல வந்துடுவான். ஆனா எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? அப்ப இந்த நிலையில் பாமரங்களாவே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏழ்மையான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய பல நபர்களை பார்க்கிறோம். என்ன காரணம்? அந்த கல்வி அறிவு இல்லை, கல்வியினுடைய அந்த ஞானம் இல்லை, அந்த சிந்தனை இல்லை என்பதற்காக. அதே நேரத்தில் நமக்கு ஈக்குவலா கூட படிச்சிருப்பான், நம்மளுடைய கிளாஸ்மேட்டா இருப்பான். ஆனா அவன் பார்த்தா மிகப்பெரிய ஐடியில வேலை செய்வான். பார்க்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஐடியில வேலை செய்வான், ஆனா அவனுடைய நிலை என்ன? மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும். அப்போ இதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, கல்வியை படி, கல்வியை கற்றுக்கொள், அதிகமாக கல்வியை தேடிச் செல் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த கல்வியினுடைய போதை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் போட்டு படிக்கணும் 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 என்று கஷ்டப்பட்டு முன்னால் 30,000 செலவு 50,000 செலவு என்று படிக்க வைக்கிறார்கள். தவறு இல்லை. அதே நேரத்தில் படிக்க வைப்பதில் ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறு? படிக்க வைக்க சொல்றீங்க, படிக்க வைக்கிறதுல என்ன தவறு என்று சொன்னால், படிக்க வைக்கும் போதே அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஊட்ட கடமைப்பட்டது. எப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக கல்வியைத்தான் சொல்லுகிறது. நாம் என்ன சொல்றோம்? கல்வின்னு சொன்னா 2ஆ பிரிக்கும். ஒண்ணு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை அடிப்படையில் வரக்கூடிய அரபிக் கல்வி என்று ஒன்றை பிரிக்கிறோம். அதே நேரத்தில் உலக கல்வி என்று ஒன்றை பிரிக்கிறோம். அப்ப என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நம்ம பையனும் நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய சமுதாயம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறான். கடைசியில போய் என்ன ஆகுது? ஒரு டாக்டர் சீட்ல போய் உட்கார்றாங்க. அவனுடைய ஹாஸ்பிட்டலுடைய அந்த ரோட்டிலேயே ஒரு இஸ்லாமியர் அடிபடுறாரு. யார் என்னன்னு தெரியல, அட்ரஸ் இல்ல, பாக்கெட் இல்ல, செல்போன் இல்ல, எதுவுமே இல்ல. தூக்கிட்டு உள்ள போறாங்க. உடனே என்ன சொல்றான்? அட்மிஷன் பீஸை கட்டிட்டு கொண்டு போவாங்க. யோசிச்சு பாருங்க.
ஆனா ஃபர்ஸ்ட் எய்டு பாரு, அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையா, செத்துட்டானா இல்லையான்னு தெரியல, அவனுக்கு முதல்ல உதவியை செய் என்று சொன்னால் வீச கட்டு என்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நிலை? கல்வியை ஒரு பக்கம் கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோம், ஆனா அவன் சக மனிதனாக இல்ல. எப்படி இருக்கிறான்? காசுதான் வேணும், பணம் தான் வேணும், உலகத்தில் இதுதான் முக்கியம் என்று திணிக்கப்பட்டு இப்படியாய் மாறி நிற்கக்கூடியதை பார்க்கணும். சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ நபர்கள் நம் சமுதாயத்தில் யார் யாரோ மூலியமாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறியவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய மனப்பான்மை இல்லை பார்க்கிறோம். எப்படி? ₹1 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். நீ யார் மூலியமா படிச்ச, யார் உனக்கு உதவி செய்தார், யார் உன்னுடைய நீ முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தார், அதையெல்லாம் உணர வேண்டாமா? உன்ன என்ன செய்யறான்? நான் எல்லாம் செஞ்சுட்டேன், நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன் என்று அகந்தையில் என்ன செய்யறான்? யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய மாட்டேன், எனக்குண்டான பொருளாதாரத்தை பல வகையில் நான் தேடுவேன் என்று இப்படி போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க கல்வியை கொடுக்குறீங்க, இது கொரோனா காலத்துல பாருங்க என்ன நடந்தது. அதிகமாக கொரோனாவை பற்றி அவேர்னஸ்ல பயந்து போய் என்ன செஞ்சான்? அதிகமா ஊசி போடுறது, அது இது என்று பூஸ்ட் என்னென்னமோ போனானா இல்லையா? ஊசி 1 போடணும், 2 போடணும், பூஸ்ட்ல போடணும், என்னென்னமோ போனா. இவங்க எல்லாம் பெரும்பாலும் யாருன்னு பார்த்தா எல்லாமே படிச்சவங்க. என்ன காரணம்? இந்த கொரோனா என்பது கண்ணுக்கு தெரியாத சின்ன மைக்ரோ வகையில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸுக்கு மாஸ்க் போட்டாலும் அதுக்குள்ள லட்சக்கணக்கான வைரஸ் போகும். இது ஊசி என்பது கேடு என்று எத்தனையோ விதமான அவேர்னஸ் வந்துச்சு. ஆனா படித்த மேதாவித்தனமா என்ன செஞ்சான்? பல நபர்கள் அதை வேண்டாம் என்றார், போட்டான். இன்றைக்கு அதே அந்த மருத்துவ நிறுவனங்கள் சொல்லுகிறது, யாரெல்லாம் எங்களுடைய இன்ஜெக்ஷனை பயன்படுத்தினீர்களோ அவர்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும், திடீரென இதய செயல்பாடு நிற்கும் என்று அறிவிப்பு செய்யணும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன? அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. உலக கல்வி இருக்குது, ஆனா உயிருக்கு பயமான ஒரு நிலையை பார்க்கணும். படைத்தவன் அல்லாஹ், அவன் தான் எந்த நேரத்திலும் உயிரை எடுப்பான், கொடுப்பான், எல்லா நிலையிலும். அந்த ஒரு எண்ணமே இல்லை. அப்ப என்ன? உலக கல்வியை கொடுக்கிறோம், மார்க்க சிந்தனையோ அறிவோ ஞானமோ எதுவுமே இல்லை. அந்த மார்க்கத்தினுடைய ஒரு சின்ன வாசம் கூட இல்லை. அப்ப அதனால என்ன ஆகுது? அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு சிந்தனை இல்லை, தான தர்மம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுயநலமா இருக்கிறான், சுயநலமா வாழணும்னு நினைக்கிறான், யாருக்கும் எந்த வகையிலும் உதவக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்படி ஒரு கல்வி யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? உலக கல்வி வேஸ்ட்பா. இந்த உலக கல்வி கொடுத்தா தான் எப்படி கம்ப்யூட்டரை வச்சுட்டு அடுத்தவனோட பணத்தை திருடணும், எப்படி ஏமாத்தணும், எப்படி போர்ஜரி பண்ணணும், எப்படிலாம் பணத்தை இது பண்ணணும் என்று அத்தனை வகையான மோசடியும் கத்திருக்கிறான். அதனால் என்ன செய்யலாம்? உலக கல்வியே தேவையில்லை, போடி இந்த பக்கம் என்று மொட்டை அடித்து விட்டு கொண்டு போய் மதர்சாவில் விடுகிறான். அவன் என்ன செய்யறான்? மதர்சால கஷ்டப்பட்டு படித்து அந்த திருமறை குரானை ஒட்டுமொத்தமாக மனனம் செய்து விட்டு என்ன செய்யறான்? முடித்து ஹாபிலாக ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாக மாறி அங்க போய் உட்கார்றான். அங்க என்ன பிரச்சனை? யாருக்குமே மார்க்க அறிவும் உலக அறிவு எதுவுமே கிடையாது. என்ன செய்யறான்? உடனே அஜரத்து தன்னுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கணும். வட்டியை பத்தி பேசக்கூடாது, வரதட்சணையை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இதையும் பேசக்கூடாது, தங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சுயமா எதையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சா உடனே தூக்கிடுவோம். பாருங்க, பொருளாதாரத்திற்காக அவன் என்ன செய்யறான்? மாசத்துக்கு ஒரு பள்ளியாசல். யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? மார்க்க கல்வி மட்டும் இருக்கு, உலக கல்வி தெரியல. அப்ப இந்த நிலையில் இந்த சிந்தனை கரெக்டா யோசிச்சு பாருங்க. வெறும் உலக கல்வி மட்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிறோமே, இந்த நிலை எப்படி இருக்கு பாருங்க. அதே நேரத்தில் வெறும் மார்க்க கல்வியே போதுமானது என்று கொடுத்து வளர்த்துக்கிறோமே, இவர்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. அப்ப என்ன? இது இரண்டுமே தவறு. எப்படி இருக்கணும்? கல்வி என்று சொன்னால் ஒரு புறம் உலக கல்வியும் வேண்டும், இன்னொரு புறம் மார்க்க கல்வியும் வேண்டும். அவன் ரெண்டும் சரிசமமாக இருந்தால்தான் அவன் எப்படி இருப்பான்? மனுஷனா இருப்பான். அவனுக்கு ஒரு ஈவிரக்கம் இருக்கும், அவனுக்கு என்ன இருக்கும்? எல்லா வகையிலும் அவன் பரிதாபப்படுவான், பல மக்களுக்கு உதவி செய்வான், பல மக்களுக்கு எல்லா வகையிலும் அரசாங்க ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பக்கம் பார்த்தா இப்படி தேர்ந்தெடுக்கிறோம், இன்னொரு புறம் பார்த்தால் இப்படி தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இந்த இரண்டு கல்வி முறைகள் தவறு. இஸ்லாமிய மார்க்கம் கல்வி எப்படி சொல்லுது? இரண்டு கண்களை போன்று. எப்படி இரண்டு கண்கள் ஒரு பார்வையை பார்க்குதோ அதே மாதிரி தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? நாம தான் இப்படி ஒத்த கண்ணா பிரிச்சுக்கிறோம். இது உலக கல்வி,
இதுதான் கரெக்ட், இல்ல இது மார்க்க கல்வி இப்படி என்று பிரிக்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. உலக கல்வியும் வேண்டும், அதே நேரத்தில் மார்க்க கல்வியும் வேண்டும். அப்படி இருந்தா தான் படிச்சு ஒரு இன்ஜினியரா இருக்கிறானா அவனுக்கு இறை அச்சம் தெரியுமா, அல்லாஹ்வை பயப்பட தெரியுமா. அப்ப என்ன செய்வான்? சரியான சிமெண்ட்டை போடுவான், சரியான கம்பியை போடுவான், சரியான ஆள்களை வைத்து சரியான அடிப்படையில் இத்தனை நாட்களுக்கு காங்கிரீட் போடணும், இத்தனை நாட்களுக்கு தண்ணி ஊற்றணும், இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி கட்டடம் எழுப்பணும் என்று அனைத்தையும் சரியா செய்வோம். இதே தெரியாத ஒரு ஆளாக இருந்தா என்ன செய்வான்? வெறும் படிச்சுட்டு மட்டும் இருக்கான். 5 நாள்ல போடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க, 10 நாள் அது ஸ்ட்ராங் ஆகிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஏனாதாரம் பொருளாதாரம் இதை முடிக்கணும், அடுத்த பில்டிங் ஆரம்பிக்கிறேன் என்பதற்காக 10 நாள்ல முடி, 15 நாள்ல முடி என்று சொல்லிக்கொண்டு உலகத்துடைய மோகத்தில், ஆசையில், பொருளாதாரத்தில், தேடலில் ஓடுவானா இல்லையா? அப்ப அந்த இறை அச்சம் நம்ம உலகத்துல என்ன செய்யணும்? இறை அச்சமும் வேண்டும், அதே நேரத்தில் உலக கல்வியும் வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரும் போதிக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம்? இதை நம்பி இதை கோட்டை விடுகிறோம், இதுதான் சரின்னு சொல்லி இதை விட்டு விடுகிறோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு பேலன்ஸ் இல்லாம நிக்கிறோம். இமாமா போய்கொண்டு அந்த பொருளாதாரத்திற்காக அவன் படாத பாடுபடக்கூடியதை பார்க்கணும். அதனாலதான் இந்த சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகமா உருவாச்சு. பாருங்க, ஒருவர் மூத்தா போனா 1ஆம் பாத்தியா 3ஆம் பாத்தியா 7ஆம் எதுக்கு ஓத ஆரம்பிச்சான்? காசு வருமானம் இல்லை. அப்ப ஒருத்தருடைய மூத்தை வச்சு சம்பாதிக்கலாம் என்று முடிவு செய்ய. அதே நேரத்துல இது ஒரு பக்கம் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன? பாம்பு வந்தா பாத்தியா, தேனு வந்தா பாத்தியா, இப்படி பல்வேறு வகையான மூட நம்பிக்கையில பரப்பி விடுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, நம்மளுடைய சமுதாயத்துல ஆடு கூட யாருக்குமே இருக்க தெரியாது. என்ன செய்வோம்? அஜத்தை கூட்டிட்டு, மோதினார கூட்டிட்டு வா, கோழி அறுக்கணும், ஆடு அறுக்கணும் என்று சொன்ன சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம். அப்ப அந்த அளவிற்கு உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் பின்தங்கி இருந்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை நிறுத்தி அறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தினுடைய சார்பில் 2 ஆடுகளை அறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதே நேரத்தில் பெண்களையும் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பெண்களும் இருக்கலாம், ஆனா என்ன, நம்மளுடைய சமுதாயத்துல பெண்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்கின்ற நிலையில் ஒதுக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த கல்வி, உலக கல்வியும் சரி, மார்க்க கல்வியும் சரி, சரியாக இருந்தால், சரியாக அமைந்தால் நாம் எப்படி ஒரு முழு மனிதனாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக என்ன ஆகும்? ஒன்னா இதுல குறையாயிரும், இல்லையா இதுல மிகப்பெரிய ஒரு குறையாக மாறும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். முதல் உரையிலே கல்வி சம்பந்தமான தலைப்பில் ஒரு சில செய்திகளை கேள்விப்பட்டோம். இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை திருமறை குரானிலும் நபிமொழியிலும் அதிகமாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் 3 மனிதர்களுடைய நிலையை பற்றி சொல்லுகிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தனது உயிரை துறந்தவர். இன்னொருவரை அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் செல்வந்தராக வாழ்ந்தவர். இன்னொருவர் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர். இப்படி இந்த 3 பேரை பற்றி சொல்லும் போது கல்வி ஞானம் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். கல்வி ஞானம் வழங்கப்பட்டவருடைய நிலை என்னவாகும் என்று அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான் மறுமை நாள். அப்ப அவர் என்ன சொல்றார்? இறைவா, நீ எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமா அளிச்ச, அதனுடைய விளைவாக மக்களுக்கு நான் அதனுடைய போதனைகளை எல்லா விஷயங்களையும் எடுத்து உரைத்தேன் நல்லபடியாக என்று அவர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர் சொல்லுவது பொய். என்ன காரணம்? இவர் உலகத்தில் தன்னை எல்லோரும் மேதை என்று சொல்ல வேண்டும், அறிஞர் என்று சொல்ல வேண்டும், மிகப்பெரிய ஆள்னு சொல்லணும் என்பதற்காகத்தான் இவர் செயல்பட்டார். அதனால் இவரை முகம் குப்புற நரகில் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். யாருக்கு? உலகத்தில் கல்வி ஞானம் அதிகமாக வழங்கப்பட்டவருக்கு சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன நாம யோசிக்கணும்னு சொன்னா, உலகத்துல கல்வி ஞானம் அதிகமா வளர்ந்தாலும் நம்மளிடம் என்ன வேணும்? பணிவு வேணும். எல்லா நிலையிலும் எப்படி இருக்கணும்? பணிந்துதான் நடக்கணும். அல்லாஹ்விற்கு அஞ்சி பணிந்தவர்களாக நம்ம மாறணும். ஆனா உலக கல்வி கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்க, அந்த பணிவு வருமானம் எல்லா நபர்கிட்டையும் வராது. அந்த படிச்சிருக்கிறவங்க அந்த திமிர் பார்க்கறோமா இல்லையா? எல்லா நபர்கிட்டையும் தன்னை தனித்து காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வான்?
யார்கிட்டையுமே ஒட்ட மாட்டான். பார்க்கிறோமா இல்லையா? ஒன்றும் இல்லை, சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு போங்க, அதில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலில் போய் பாருங்க, அதில் அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? ஐடி ஊழியர்களாகவும் மிகப்பெரிய அளவு படித்தவர்களாகவும் தான் இருப்பார்கள். அந்த ட்ரெயின் போகுது, குடும்பத்தோடு பயணிக்கிறோம், எங்களுக்குள்ள நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு உமரா செல்வதற்காக வழி அனுப்ப போனோம். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். அந்த ட்ரெயினில் யாருமே யார் கூடயுமே பேசல. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தனித்துவமா காட்டணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது நமக்கு கல்வி அதிகமா இருக்குது, நம்ம டீசென்ட்டை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்னன்னு புரியல. அந்த அளவிற்கு யாரு கூடவே பேசிக்கல சகஜமாகவே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்துடக்கூடாது. மனிதன் தான், அதே நேரத்தில் சக மனிதனும் மனிதன் தானே, அதை உணரணும். எந்த நிலையிலுமே நான் படிச்சிருக்கிறேன் என்பதற்காக, நான் மேதை என்பதற்காக எனக்கு பெருசா அல்ல என்ன சொல்ல போறான், 2 கொம்பெல்லாம் கொடுக்க போறதில்லை. உலகத்தில் நீ சரியா வாழ்ந்தியா என்பதை கேட்டுதான் அல்லா கிஃப்ட் கொடுக்க போறான். அது சுருக்கமா நரகமா அல்லா முடிவு செய்வான். அப்ப இந்த நிலையில் சக மனிதனோடு பழகக்கூடிய அந்த எண்ணமே இல்லை. யோசிச்சு பாருங்க, சக மனிதர்களோடு பேசி பழகக்கூடிய, தன்னையும் நானும் நீயும் ஒரே சரிசமம் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணமே இல்லை. அந்த பாகுபாடே இல்லாம போச்சு. அப்ப அதுவே இல்லாம போச்சுன்னு சொன்னா, அப்ப கல்வி என்பது எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. நாம நினைக்கிறோம் கல்வி முக்கியம்தான், இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட கல்வி வேணும்? இறை அச்சத்தோடு உள்ள கல்வி வேணும். குழந்தைகளுக்கு நாம எப்படி போதிக்கிறோம்? உள்ள ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வழியில நீ யாராவது ஒருவரை ஏதாவது துன்புறுத்துறியா, அல்லது உன்னை விட வயதில் சிறு குழந்தைகளை அடிக்கிறையா, அல்லது யாராவது வாகனம் நிறுத்தி வச்சிருப்பான், பைக்கு காரு, அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பான் உன்னை, அதனால அவனுடைய வாகனத்தை ஏதாவது டேமேஜ் பண்றியா, அல்லது ஏதாவது ஒரு வீட்டுல காலிங் பெல் இருக்கும், அதை அமுத்தி விட்டுட்டு ஓடுறையா, அல்லது யாராவது வீட்டுக்குள்ள இது கல்லை எடுத்து வீசுறையா, அல்லது ஏதாவது பெண்களோடு, கொஞ்சம் வயது வந்தவங்க தானே, அப்படி இருந்தால் அவர்களோடு வேற ஏதாவது இருக்கிறதா, இப்படி எல்லா வகையிலும் நீ நடப்பதை எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், மனிதனுடைய மனம் மனிதனிடம் என்ன பேசுகிறது என்பதும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ செய்த நல்லதாக இருந்தால் அது உனக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும், நீ செய்த கெட்டதாக இருந்தால் அதுவும் உனக்கு மறுமையில் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் என்கின்ற அந்த இறை அச்ச போதனைகளை அவர்களுக்கு நாம் சொல்லி அனுப்பினால் அவர் சரியா படிப்பான், சரியா வருவான். நான் உன்னை கண்காணிக்கல, ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாரு, நீ வரும் வழியில் அவர் கண்காணிக்கல, பள்ளிக்கூடத்துல தான் அவர் உன்னை பார்ப்பாரு, எல்லா நிலையிலும் அவர் உன்னை கண்காணிக்கல. அப்ப என்ன செய்யணும்? உன்னை கண்காணிப்பது யார் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான். நீ செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாது இல்லை. உலகத்துல எத்தனை மரம் இருக்கும், எத்தனை செடி கொடி இருக்கும், ஆனால் அல்லாஹ் சொல்றா, ஒரு இலை கீழே விழுந்தாலும் எனக்கு தெரியாமல் இல்லை. அப்ப சொல்லணும், நீ செய்த எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன? அல்லாஹ் உன்னை கண்காணிப்பவனா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நீ உலகத்தில் நடந்து கொள் என்று நாம சொல்லி வளர்க்கணும். அப்பதான் எப்படி உலக கல்வியும் சரியாக இருப்பான், மார்க்கத்தினுடைய பயத்திலும் சரியாக இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் தான் உலகத்தில் என்ன செய்யறான்? கல்வியை கட்டுட்டு ஆட்டம் போறானா இல்லையா? MBBS டாக்டருங்கிறான், அடுத்தவளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு உயிர் போகக்கூடிய சிகிச்சையில கூட காசு கிடைக்குமா என்று பார்க்கிறான், ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறான். படித்தவனாக இருக்கிறான், பேங்க் வேலையில செய்யறான், ஒரு பொருளாதாரம் என்று போய் நின்னா அடுத்தவனை எப்படி ஏமாத்தலாம், எப்படி அவன்கிட்ட காசு சுருக்கலாம் என்றுதான் பார்க்கிறான். அதே நேரத்தில் மார்க்க கல்வி என்று போய் நின்னா அவன் என்ன சொல்றான்? இதுக்கு இப்படி பரிகாரங்க, இதுக்கு இப்படி பாத்தியா ஓதுனுங்க, இதுக்கு இப்படி மோளோதுங்க, அல்ல அப்படி கொட்டுன்னு கொட்டுவான் என்றெல்லாம் இப்படியும் உலகத்தில் ஏமாத்துகிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? உலக கல்வியும் சரியாக இருக்க வேண்டும், பெற வேண்டும், மார்க்க கல்வியும் நாம் சரியாக பெற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டில் ஏதாவது ஒன்றில் நாம் ஏமாற்றப்படுவோம் என்பதை தெரிந்து கொண்டவர்களாக உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சரியாக கற்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிகிறான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிதவர்கள்